உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் பெரிய தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் நவநாள் பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பெரிய தேர்பவனி நேற்றிரவு நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மிக்கேல் அதிதூதர், செபாஸ்தியார், சூசையப்பர், உத்திரிய மாதா, ஆரோக்கிய மாதா ஆகியோர் சப்பரத்தில் தனியாக காட்சியளித்தனர். இந்த நாட்கள் 10 நாட்களாக கொண்டாடிய இந்த திருவிழா பலரது உழைப்பில் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அரசு சார்ந்த தமிழக அரசும் சரி, நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகமும் சரி, அதேபோல் வேளாங்கண்ணி பேரூராட்சி நிர்வாகமும் சரி மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அனைவருடைய ஒத்துழைப்போடு இங்கு இருக்கிற பேராலய அருள் பணியாளர்கள், தஞ்சாவூர் மறைமாவட்ட அருள் பணியாளர்கள், ஏராளமான உழைப்பாளர்களின் உதவியோடு இந்த திருவிழா மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. வருஷம் வரோம். போன வருஷம் நாங்கள் குழந்தைக்காக வேண்டிட்டு போனோம். மாதா கிட்ட வேண்டியிருந்தோம், மாதாவே எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கொடுங்க, மாதாவே நல்ல உங்கள் அருளோடு வரணும் அப்படின்னு. இந்த வருஷம் மாதா கை நிறைய எங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காங்க. நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வந்திருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், எங்கள் குடும்பமே வந்திருக்காங்க. எங்கள் மாமாவுக்கு ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆனிச்சு. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே எங்கள் வீட்டுக்கு குழந்தை பாக்கியன்றது சீக்கிரம் உடனே மாதா உடனே நிறைவேற்றி தராங்க. இப்போ அடுத்து எங்கள் சித்திக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக வேண்டிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மாதா நிறைவேற்றி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இதேபோல சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் 52ஆம் ஆண்டு தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் திரண்டு அன்னையை வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.